7th Max 3rd term chapter 3 exercise 3.2 fourth sum என்ன கொடுத்துருக்காங்கன்னா solve the following in equation கீழே உள்ள ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. represent the solution on the number line solution சொல்லியிருக்காங்க. first sum k greater than -5 k is an integer, அதாவது k வந்து இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க. -5 விட கிரேட்டர் நம்பர், -5 இதோட கிரேட்டர் நம்பர் என்னது -4 -3 -2 -1 0 சரிங்களா. k is an integer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. k வந்து greater than -5 up to போயிட்டே இருக்கும் 0 1 2 3 4 5. அப்போ ஆன்சர் வந்து இதான். k வந்து k is an integer, k வந்து integer, k greater than 5 னா அப்போ -4 -3 -2 -1 0 1 2 3 4 up to போயிட்டே இருக்கும். இதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் சம். அடுத்த செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -7 less than or equal to y, y is an negative integer, y is an negative integer னு கொடுத்து, அதாவது -7 less than or equal to y, y வந்து நெகட்டிவ் இன்டீஜர். அப்போ y வந்து -7 விட பெருசாக இருக்கிற நம்பர் சரிங்களா. y -7 less than or equal to y, -7 விட பிக் நம்பர் என்னது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன -7 இது வரும் -6 -5 -4 -3 -2 -1 -1ஓட நிப்பாட்டிக்கிறோம் அண்ட் 0 -1ஓட நிறுத்திக்கிறோம். ஏன்னா இங்கே வந்து y is a நெகட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்துன்னா the solution is y is a negative integer, y is a negative integer minus less than or equal to y, equal ட்டுங்கிறதுனால -7 -7 விட பிக் நம்பர் என்னது -6 -5 -6 -4 -3 -2 -1 வரை தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்து வந்து தேர்ட் சம். அடுத்த தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x வந்து -4 less than or equal to x less than or equal to 8 இந்த நம்பர். அப்போ -4 விட பெரிய நம்பர் என்னதுலாம் -3 -2 -1 0 1 2 3 less than or equal to 8 வரையும் கொடுத்துருக்காங்க. அப்போ -4க்கு பெரிய நம்பரு, எக்ஸை விட சின்ன நம்பர் x less than or equal to 8. அப்போ 8 வரையும் அதுக்கு முன்னாடி உள்ள சின்ன நம்பர் வரையும். அப்போ 4 5 6 7 8. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ x வந்து ஒரு நேச்சுரல் நம்பர், அது அப்புறம் -4 less than or equal to x less than or equal to 8 கொடுத்துருக்காங்க. அப்போ -4 விட சின்ன நம்பர் -4ம் குறிச்சிக்கிறோன்னா இங்கே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ -4. அப்போ ஆன்சர் என்னன்னா நம்மளுக்கு x வந்து அப்போ நெகட்டிவ் இன்டீஜர் எழுதக்கூடாது. நம்ம நேச்சுரல் நம்பர்னால் நேச்சுரல் நம்பர் மட்டும் எழுதணும். எந்த நம்பர் 1 2 3 4 5 6 7 8. ஏன்னா x is a natural number. x சொல்யூஷன் வந்து அப்போ x நேச்சுரல் நம்பர் இருக்கிறதுனால 1 2 3 4 5 6 7 8 இதுவரையும் தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர். x நேச்சுரல் நம்பர் தான். அப்போ நம்ம இந்த 0 1 2 3 4 5 தான் நம்மளுக்கு ஆன்சர். டாட் வைக்க வேண்டியது 1 2 3 4 5 6 7 8. ஏன்னா நேச்சுரல் நம்பருங்கிறதுனால இந்த 8 வரையுள்ள நம்பர் தான் நம்மளுக்கு ஆன்சர். அடுத்தது ஃபோர்த்து சம். அடுத்தது ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3m - 5 less than or equal to 2m + 1. m வந்து m is a இன்டீஜர்னு கொடுத்துட்டாங்க. m is a இன்டீஜர். இப்போ ஃபர்ஸ்ட் சம் 3m - 5 ஃபர்ஸ்ட் சம் அப்படி எழுதிக்கிறேன் 2m + 1. அது வந்து 3m less than or equal to 2m, இந்த பக்கம் உள்ள 5 அந்த பக்கம்னா 1 + 5 6 சரிங்களா. அடுத்தது வந்து 3m - 2m, இந்த பக்கம் உள்ள m வந்து mலாம் ஒரே பக்கம் வச்சுக்கலாம். 3m - 2m லெஸ் தென் ஆகிடும்னா 3mலேருந்து 2m போனால் வெறும் m. அப்போ எம்முடைய வேல்யூ லெஸ் தென் உடைய வேல்யூ வந்து less than or equal to 6. இப்போ நம்ம நம்பர் லைனில் குறிப்போம். இங்கே வந்து m less than or equal to 6னா
எம்மை விட எம் ஈக்குவல் டு 6 அண்ட் 6 விட சின்ன நம்பர்லாம் 6 விட சின்ன நம்பர்லாம் இங்கே என்ன வருதுங்கன்னா 4 ஈக்குவல் டு 6ங்கிறதுனால நம்ம இங்கே 6ஐயும் குறிச்சிக்கலாம் 6 5 4 3 2 1 0 -1 -2 அப் டு போயிட்டே இருக்கும் -4 -5 -6 -7 -8. அப்போது நம்ம இங்கே வந்து m is an integer, அதனால m வந்து minus m equal to 6 5 4 3 2 1 0 -1 -2 -3 -4 up to போயிட்டே இருக்கும். இதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.